எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாலே முழுசா பொய் தான், பொய்யா பேசினுங்கிறார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், எந்த பையை பற்றி பேசுகிறார் பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் பிரச்சார மேடையில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிழி கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கார். எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னாவே பொய் தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். அதில் கலைஞர் அவர்களை பற்றி சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான கருத்துக்களை சொன்னதாகவும் அதற்கு தான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். கடைசியாக எங்கே போய் நிற்கிறாருன்னா, போயும் பாஜகவோட சேர்ந்ததுக்கப்புறமா பாஜகக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் வதந்திகளை அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போவாங்க ஓப்பனாக. அந்த மாதிரி வாட்ஸ்அப் வதந்திகளை தான் பொய்களை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பிரச்சாரன்ற பேரில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய்க்கு மேலே பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டே இருப்பேன், தேவையில்லாமல் சீண்டாதீங்க அப்படின்ற வார்னிங்கை கொடுத்துருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய் பித்தர் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம், அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சவே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறான், பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உடனே கூட்டி இருக்கிறார். சங்கி கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். முந்தா நாள் அடிச்ச காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணாத தரப்பே கிடையாது. விவசாயிகளுக்கு துரோகம், பெண்களுக்கு துரோகம், தன்னை பதவிக்கு கொண்டு வந்தவங்களுக்கு துரோகம், தான் கூட நின்றவங்களுக்கு துரோகம், தனக்கு வந்து முதல்வர் பதவியை குத்தவங்களுக்கு துரோகம், இந்த மாதிரி எல்லாருக்கும் துரோகம் பண்ணுறார் அவர். இது பாருங்கள், நீங்கள் இந்த துரோகத்தை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அவர் பண்ண துரோகத்தை எண்ணவே முடியாது. ஆனால் அவருடைய தோல்வி நீங்கள் என்னலாம், இப்போ ஏற்கனவே 10 தோல்வி, அதுக்கு அடுத்ததாக 11 தோல்வி வரப்போகுது 2026 அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். பழனிசாமி துரோகம் பண்ணாத தரப்பே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரித்து உழவர்களுக்கு துரோகம், பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி பெண்களுக்கு துரோகம், குடியுரிமை திருத்த சட்டம், திருத்த சட்டம், பாஜகவோட எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு இப்ப நான் சொன்ன துரோகத்தை உங்களால் என்ன முடிஞ்சுச்சா? ஆனா பழனிசாமியுடைய தோல்விகளை நீங்க எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்து 11. தொடர்ந்து பேசும்போது சூப்பர் ஸ்டாரை தேர்தல் களத்தில் இறக்கிறீங்க நான் அப்படின்னு பேசினார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நாங்களும் அப்படி தான் நினச்சோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு போல அப்படின்னு நினச்சா, அப்புறம் தான் தெளிவாக சொல்கிறாரு, நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அப்படின்னு இருக்கார். அந்த தேர்தல் அறிக்கை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, அதை பற்றி ரொம்ப பெருமிதமாக பேசியிருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி நான் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன். ஒரு பாட்டு வரும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை சொல்ற பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி இது சூப்பர் ஸ்டார். இப்போ எல்லாரும் இதை தான் பேசுறாங்க.